நாங்கள் வந்து திருவண்ணாமலை போக போகிறோம். திருவண்ணாமலை கிரிவலம் போக போகிறோம். கேன்சல் பண்ணி படுத்துருவோமா? ஐயா விரும்மாண்டி மாதிரியா இருக்கீங்க ஐயா. எனக்கு பாருங்க வீரமே ஜெயம். நம்ம சிறப்பான அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பாடு வேறையா? கோவா ட்ரிப் அது. பட்டைய போட்டு போய் கிளம்பியாச்சு உங்களுக்கு. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு போய் சேருவோம்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு சேர்ந்து விடிய காலையில சுத்தி வருவோம்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு நேரம் நல்ல நேரமா என்னன்னு வர தெரியல. 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது, மணி 9 ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு எனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? பேசாம படுத்து தூங்கிடலாம். நான் வேற உள்தாப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சாமி. இப்ப தோற்கிறதே கால்மரம் ஆகும் சாமி. சாப்பிட வாருங்கள். எனக்கு பயங்கர பசி. வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டா எங்க அம்மா நேரத்துல செஞ்சுட்டு தோசை. ஏன் நல்ல ஒரு சால்ட் போட்டு லெமன் சோடா குடிச்சோன்னு வைங்களேன். சாப்பிடல ப்ரோ காலையில இருந்து. நம்ம வந்துட்டோம். திருவண்ணாமலை கிடையாது, இடையில சாப்பிடறதுக்கு வந்துருங்க. இப்பதான் என்ன சூப்பர் சாம்பார். ஐயா இந்த சாம்பார் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. என்ன ப்ரோ இவ்வளவு எடுத்து போற குப்பை மட்டும் போட்டு போயிடும். ரொம்ப அடியாயே கேட்டப்ப பண்றது. ஏறுவாங்களா மாட்டாங்களா? லைட்டா தூங்கிட்டாரு, லைட்டா கண்ணா சுந்துட்டாரு. இனிமேல் கரெக்டா சிட்டியே தான் தாம்பரமே வரல. நம்மளுடைய ஃபேமிலி சாங் பாடிட்டீங்கன்னா. ஆமா. ரோலிங் சார். நேரம் இரவு 8:30. ட்ரிப் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும். 6 மணிக்கு இங்கிருந்து கிளம்பலான்னு பிளானு. மணி பெண்ண மணி 8:30. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? ஏங்க நான் வந்துட்டேங்க 7 மணிக்கு. இங்க வெங்கட் பாய் இங்க. சுவாமி சுவாமி இது வந்து ரொம்ப அநியாயம். இது 6 மணின்ட்டு நைட்டு 10 மணிக்கு கிளம்பி கொண்டு வரீங்க. 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். சுவாமி நீங்க என்ன பேசுறீங்க? கிளம்பும் போது பாத்ரூம் வருது, 4 மணி நேரமா உள்ள உட்காந்துருக்கீங்க. சொல்லக்கூடாது என்னைய. இல்ல சார், சட்டு போட்டு கிளம்புங்க. 10 மணி ஆச்சு. விபூதி எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கு. பக்காவா கிளம்பும். சரி இப்ப இங்கிருந்து இப்ப எங்க போறோம் நாங்க சொல்லிடுறோம். இப்ப நாங்க வந்து திருவண்ணாமலை போக போறோம். திருவண்ணாமலை கிரிவலம் போக போறோம். ஒரு 6 மணிக்கு கிளம்புனா இங்கிருந்து போறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கிரிவலம் எல்லாம் முடிச்சுட்டு வேலைகளை பார்க்கலாம்னு பாக்குறப்ப இங்கேயே மணி 8:30. எத்தனை மணி 10ங்க. மணி 10. 10 இல்ல ப்ரோ, உங்க வாட்ச் தப்பா காமிக்குது. மணி 10ங்க. நீங்க 8:30ங்க. கேமரா உனக்கு வாட்ச் என்ன டைம் என்ன? 8:30 தான் ஆகுது. 8:30 தான் ஆகுது. ஏன் மணி 10 காமிக்குது தெரியல. டூப்ளிகேட் பிராண்டுன்னு நினைக்கிறேன். சரி இப்ப 8:30க்கு போனா இங்கிருந்து எவ்வளவு நேரம் திருவண்ணாமலை போறதுக்கு? 4 ஹவர்ஸா? நம்ம சிறப்பான அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பாடு வேறையா? இல்ல ப்ரோ, இப்ப வந்து நடுவுல சிவா வேற புக் பண்ணோம். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான். நடுவுல சிவா வேற புக் பண்ணோம். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு போய் சேருவோம்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு சேர்ந்து விடிய காலையில சுத்தி வருவோம்னு நினைக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு படுத்துருவோமா? கோவா ட்ரிப் அது. என்னாச்சு ஏன் இதாக மாட்டாங்க ப்ரோ? கார்ல வரப்ப சரி பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, மணி 10 மணிக்கு காமிக்குது ப்ரோ. சரி ப்ரோ, கார்ல எடுத்து வச்சுக்கலாம் ப்ரோ. சரி ஓகே, இன்னும் 1 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். நான் படுத்து தூங்குறேன். ஏங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க கிளம்புற மாதிரி இல்லை. நான் வேற டயர்டா வேற இருக்கு. எனக்கு ப்ரோ டயர்டா இருக்கு ப்ரோ. 14 கிலோமீட்டர் நடக்கணும் ப்ரோ. யோசிச்சு பாருங்க. நல்லா பண்ணிடலாம் ப்ரோ. வாங்கவே இல்ல. சரி வாங்க, உற்சாகமா வாங்க. ஏன்னா வீட்டுல இந்த கடிகாரமும் ஒரே டைத்துல ஓடல. பேய் வச்ச மாதிரி. அது 2 மணின்னு காமிக்குது. அது 2 காமிக்குதுங்க. முதல்ல பேட்டரி போடுங்கடா. அது 1:45 காமிக்குது. இவரோட மணி 10 காமிக்குது. ரொம்ப நேரம் நல்ல நேரமா காமிக்குது. 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது, மணி 9 ஆயிடுச்சு. 3 மணி நேரமா ப்ரோ டிலே ஆகும். நம்ம வெரி சேட். பட்டை பட்டை இங்க இருக்கு. தண்ணி தொட்டு வச்சா நல்லா விட்டும்ல இல்ல எப்படி? வாங்க தண்ணி தொட்டி வைப்போம். ஆமா, இல்லாட்டி அழிஞ்சிடும். தண்ணி தொட்டு பசுஞ்சான விபூதியா? சரி தண்ணி தொட்டு. ஐயோ நாங்க இதே போதும் எடுத்துங்க. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. சரி நல்ல இருக்கு. தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன்.
சாமி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்கிறனால திருப்பி அழிச்சிட்டு சாமி எனக்கு விபூதி யாரும் அழகா வச்சிருக்கிறதா முக்கியம். கிளம்பும். அப்படியே வச்சு விடுங்க. ஓம் நமச்சிவாயா. அது எப்படி உங்களுக்கு மட்டும் கரெக்டா வருது? எனக்கு சாவி சரி இது கரெக்டா தான் வைக்கிறேன். கரெக்டா ஃபைனல் டச் பண்ணிடுவோம். வெற்றி நம்மதே. 10 மணிக்கு கிளம்புவோம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடியாக கேட்டப்ப பண்றது. நீங்க பண்றது அண்ணே உங்களுக்கு நல்லா வச்சுக்கிட்டீங்க. எனக்கு பாருங்க என்னங்க இது? ஒழுங்கா வச்சுடுங்க ப்ரோ, ஒழுங்கா வச்சுடுங்க. வெற்றி திலகம் மட்டும் மிஸ் ஆகுது. வீரமே ஜெயம். சரி வாங்க ப்ரோ, எடுங்க ப்ரோ, பேக் எடுங்க ப்ரோ. யாராவது உங்களோடதாவே பேட்டரி எடுக்கணும். அடங்கப்பா. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு எடுத்து போற குப்பை மட்டும் போட்டு போயிடும் ப்ரோ. எங்க ப்ரோ போடுறது இதை? ப்ரோ இந்த பாருங்க, ஃபுல் கண்ணாடி போட்டு 11 மணிக்கு மணி 9 ஆயிடுச்சு. 9 ஆகுதா? தெருவே இருட்டுல இருக்கு. எதுக்கு கண்ணாடி? ஹெல்மெட் வச்சுட்டு வந்து சிவா வேற எடுத்து வருவாரு. சாவி எடுக்கணுங்க. என் பேக் எடுங்க உள்ளர போய். பேக் எடுக்கிறது இருக்கட்டும். யோ நான் கஷ்டப்பட்டு விட்டு சாமி மேல வந்தப்ப ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல சாமி. நான் வேற உள்தா பழம் போட்டு வச்சிருக்கேன் சாமி. இப்ப தோக்கிறதே காரணம் ஆகும் சாமி. எனக்கு என்ன சொல்லட்டுமா? பேசாம படுத்து தூங்கிடலாம். போற வழியிலே தூங்குவோம் தான் நினைக்கிறேன். நீ தான்டா டிரைவர். உன்னை தான்டா வச்சு ஓட்டாரு. ஏறுவாங்களா மாட்டாங்களா? போலாம் போலாம் போலாம். சாமி நேரம் இரவு 9:15. நல்லபடியா 9 கால கிளம்பி இருக்கோம் 6 மணிக்குன்னு சொல்லி. பிக் பாஸ் மாதிரி டைம் லேப்ஸோட நான் சொல்றேன். எத்தனை மணிக்கு திருவண்ணாமலை இறங்குறோம், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம், எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்னு. ஐயா விரும்மாண்டி மாதிரியா இருக்கீங்கய்யா. விரும்மாண்டே சூப்பர். அப்படியே நம்மளுடைய ஃபேமிலி சாங் பாடிட்டீங்கன்னா ஆமா கிளம்புவோம். சாமி நீங்க தான் பாடகர். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க பாடிடுவோம். ஆமா நாங்க இங்க திருவண்ணாமலைக்கு போகும்போது கேத்த பாட்டா பாடணும்ல. இல்ல நம்ம எப்பயுமே அந்த டிராவல்ல இந்த பயணத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு. நம்ம பயணம் ஆரம்பிச்சாலும் இந்த பாட்டை பாடிட வேண்டியதுதான். ஆமா சொர்க்கவாசல் ஆர்ஜி பாலாஜி சந்தோஷ் போடுவாரு. ஆமா ஆரம்பிச்சிருமா? எல்லாம் சேர்ந்து போடுவோம். ஓகே டன். 1000 கை உண்டென்றாய் ஒரு கை தரக்கூடாதா, 1000 கண் கொண்டாய் ஒரு கண் என்னை பாராதா. ஓகே சூப்பர். பயணத்தை லாங் டிரைவிங் தான் ஃபர்ஸ்ட் டைமா. டிரைவிங்கே இன்னைக்கு தானே ஓட்டுறேன். பல நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்க போற நாள் இன்னைக்கு. ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்குதான் வெங்கட் சுவாமிகள் முதல்ல லாங் டிரைவ் போறாரு. எங்களை வச்சு டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சுவாமி? சாமி எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சாமி. சூப்பர் சுவாமி, அதுதான் வேணும். எனக்கு கான்ஃபிடன்ட், ஃபுல் கான்ஃபிடன்ட்ல இருக்கேன். ஆனா எங்கேயாவது கண்ணா சந்தீங்கன்னா மட்டும் அப்படியே ஓரம் தள்ளிடுங்க வண்டியை. கண்ணா சந்ததுக்கு அப்புறம் எப்படி சாமி ஓரம் கட்டுறது? இன்னைக்கு செக் பண்ணிடலாம். யார் பேக் கரெக்டா வேலை செய்தா ஹூண்டாயில இல்ல எப்படின்னு. ஐயோ கம்ப்யூட்டருங்க. வெங்கட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சீட் பெல்ட் போட்டுறேன். ஏன் நல்ல ஒரு சால்ட் போட்டு லெமன் சோடா குடிச்சோன்னு வைங்களேன். ஏன் சாப்பிட்டாங்கன்னா எனக்கு பயங்கர பசி. வீட்டுக்கு வந்த உடனே கரெக்டா எங்க அம்மா அந்த நேரத்துல செஞ்சுட்டு தோசை சாப்பிட்டோம். சாமி அப்ப நீங்க சாப்பிட்டீங்க, நாங்கெல்லாம் சாப்பிடவே இல்ல. சாமி சாப்பிட்டுருக்கேன். இன்னொரு நீங்க லைட்டாவா சாப்பிட்டீங்க சாமி. சிபி மதியம் சாப்பிடல நீங்க? நான் மதியானமும் சாப்பிடல, காலையில சாப்பிட்டது, நைட்டும் சாப்பிடல. மணி 9 ஆயிடுச்சு. சாமி சாமி நீ அதுக்குன்னு வேகமா அழுத்தானா? இல்ல இதுக்குடா இங்க பாருங்க, இதுலயே கை இங்க வச்சிருக்கேன் பாத்துங்க. ஹேண்ட் பேக்ல கை இருக்கு. கவர்மெண்ட் பஸ் மாதிரி இருக்குது. ஏரியா வந்தோம்னா லைட் போற மாதிரி. பின்னாடி விழுந்துற போகுது. எல்லாம் ஃபுல்லா லக்கேஜ் இருக்கு. தொடங்க பாத்து கிலோ வந்துடும். வாங்க சிவா பிரதர். நல்ல பாட்டா போடுங்க. வாங்க மணி இப்ப நேரம் இரவு 45 மணி தான். இங்க 9:45. சின்ன சிட்டியே தாண்டல. ரோலிங் சார். நான் பட்டைய போட்டு போய் கிளம்பி ஆயிடுச்சு போல இருக்கு. அவருக்கு பட்டையை கொடுத்துருங்க. என்ன சொன்னாங்க? பசும் ஐயா பசு என்ன பசும் பசுஞ்சான விபூதியா? சோடா குடிங்க. அருமையா இருக்குப்பா சோடா.
லைட்டா தூங்கிட்டாரு, லைட்டா கண்ணை வந்துட்டாரு. இனிமேல் கரெக்டா சிட்டியே தான் தாம்பரமே வரல. நைட் நேரத்துல கூலிங் கிளாஸ் போடுற ஒரே ஆளு நம்ம சிபியா தான் இருக்க முடியும். நேரம் இரவு 10:30. மணி தற்போது 10:30 மணி ஆயிருக்கு. இப்போதான் தாம்பரத்தை தாண்டி இருக்கோம். இன்னும் வந்து இந்த பொத்திரி கூட வரல. சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லுங்க ப்ரோ. ஆமா, இப்போ வந்து இப்போ திருப்பி நம்ம திருவண்ணாமலை போய் 14 கிலோமீட்டர் நடந்து சிறப்பாக வருவோம்னு நினைக்கிறேன். A few moments later. இருக்கா? நம்ம வந்துட்டோம். திருவண்ணாமலை கிடையாது, இடையில சாப்பிட்றதுக்கு வந்துருங்க. இப்பதான் இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. காலையில 8 மணி சாப்பிட்டு காலையில 8 மணிக்கு. ஐயா, உங்களை யார் சாப்பிட வேணாம் சொன்னது? ஆர்டர் இங்க பண்ணணுமா? ஆர்டர் அங்க பண்ணுமா? என்ன சொல்றீங்க? சாப்பிட வாருங்கள். புதுசா இருக்கு. என்ன வேணும்ன்ற லிஸ்ட் இருக்கு. இங்க போட்டோம்னா நம்ம அங்க வந்துருமா? தோசை 99 தோசை எங்க இருக்கு? 99 தோசை. என்ன தோசை வேணும் ஐயா? உங்களுக்கு என்ன தோசை வேணும் ஐயா? எனக்கு அந்த வெண்பொங்கல், ஒரு ஆனியன் தோசை. பொங்கல் இருக்கானா? வெண்பொங்கல் இருக்கா உங்களுக்கு ஐயா? சாப்பிட தோசை தான் இருக்கா? சரி, சாப்பிட. இதான் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? அதனால 11 மணிக்கு வந்துட்டு வெண்பொங்கல், மெதுவடை இதெல்லாம் கேக்குறீங்க. அநியாயங்கய்யா. இல்ல போட்டுருந்துச்சு வெண்பொங்கல். கீ தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை. எனக்கு ஆனியன் தோசை. சூப்பர் சாம்பார். ஐயா, இந்த சாம்பார் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. A few moments later. நேரம் இரவு 1:30. நல்ல தூக்கமா? அருமையான ஏறி படுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிருக்கீங்க. வெற்றிகரமா இப்ப நம்ம திருவண்ணாமலை இருக்கோம். மணி 1:35. சரி, 5:35 திரும்ப இடத்துக்கு வரும். என்னங்கய்யா? ஐயா, தூக்கம் வருதுங்க ஐயா. சரி வாங்க போவோம். ஆமாங்க, எப்படி ஸ்லோவா போனா போயிடலாங்கய்யா. ரொம்ப குளிருது ஆக்சுவலி. அப்படியே நடைபயணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, என் வாட்ச்ல வந்து 2075 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போதான் ஆரம்பிக்கிறோம். கரெக்டா 14 கிலோமீட்டர் முடிக்கிறப்ப எத்தனை ஸ்டெப்ஸ்ன்னு பார்ப்போம். 2075 1:37. ஆனா மக்கள் பாருங்க, நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அப்புறம் ஏகப்பட்ட மக்கள். இன்னைக்கு முரட்டு கூட்டம். கோயில் வந்துட்டோம். என்ன சுவாமிகள் இப்பயே வந்து தாங்கி நடக்கிறீங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சுவாமி காலையில் இங்கதான் சுவாமி நிற்பாங்க ஃபுல்லா. பார்க்க தானே போறோம் காலையில. சில்லுன்னு அடிக்குது. ரொம்ப சில்லுன்னு அடிக்குது. இன்னும் எல்லாம் எட்டி வேடிக்கை பாக்குறாங்க அங்க. சரி, பாடி எடுத்துக்கலாம். ஆமா,
சாமி உங்களுக்கு எத்தனை கிரிவலம் இது? இது 2வது கிரிவலம். உங்களுக்கு எனக்கு 3. எனக்கு 3. ஏன்னா நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க வரலன்னு சொல்லுங்க. கூப்பிட்டோம் சாமி உங்களை லாஸ்ட் டைம் போகும்போது நீங்க வரல. நல்லா தூங்கிட்டே வந்தீங்க கார்ல. சரி, சிறப்பு. இன்னைக்கு திருவண்ணாமலையில வந்திருக்கோம் அண்ணாமலையோட தரிசிக்க. பல ஆயிரம் மக்கள் வந்து தினம் தினம் வந்து கிரிவலம் வராங்க. கார்த்திகை மாசம். ஆமா, கார்த்திகை மாசம் 14 கிலோமீட்டரு. மக்களோட மக்களா சேர்ந்து நம்மளும் வந்து இங்க சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். நம்ம கூட வந்து கொஞ்சம் சைடு விட்டுட்டு தரிசிங்க. அப்புறம் ஹரிகரன் 2 பேரும் வந்திருக்காங்க. ஆமா, சிவனும் ஹரியும் 2 பேரும் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பணும். ரயில் முடிச்சுட்டாங்க. சரி வாங்க அப்படியே சாமி கும்பிட்டு ஓகே. அடுத்த போலாம். திருப்பி கட்டி போட்டு வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டோம் சாமி. இந்திரலிங்கம். இவரும் ஏதோ ஆந்திரால இருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணி 2 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு கூட்டத்தை பாத்தீங்களா, நிறைய மக்கள் நடந்துகிட்டே இருக்காங்க. ஆந்திரா கர்நாடகால இருந்து ஏகப்பட்ட வாகனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஃப்ரெஷ்ஷா குளிச்சு எல்லாம் வராங்க பாருங்க. நைட்டு அப்பதான் வந்து இப்படி தூக்க கழகத்தோட வந்திருக்கு போல இருக்கு. நமக்கு பின்னாடி ஆந்திராவே வந்துகிட்டு இருக்கு. கேமராமேன் ஃபினிஷ். நம்ம கேமராமேன் தம்பி ரொம்ப ஆர்வமா போய்கிட்டே இருக்காப்ல. இன்னும் 1 கிலோமீட்டர் கூட தாண்டல. அவ்வளோ அதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த முக்குல மட்டையாயிருவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளே தான் நம்ம செல்ஃபி கேமராவே எடுத்துட்டு போகணும் இந்த வீடியோவை லாக. நானும் ஆரம்பத்துல சொல்றேன் ஓடாத அப்படின்னு. அதான் இந்த இந்தியன் 2ல கமல் போவாப்ல, அந்த வண்டியில போயிருந்தாருன்னா அழகா எடுத்துருக்கலாம். அதை எடுத்துட்டு வராம விட்டோம் நம்ம. நிறைய இடங்கள்ல பாத்தீங்களா சாக்ஸ் கடை எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் நிறைய பேர் வெறுங்காலில் வருவாங்க. கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல கல்லு முள்ளு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுங்கனால டக்குன்னு வந்து சாக்ஸை போட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. உண்மையான 1 கிலோமீட்டர் இல்லைங்க, இதுதான் உண்மையான 1 கிலோமீட்டர். நீங்க சொல்லி அரை மணி நேரம் கழிச்சுதாங்க 1 கிலோமீட்டரே வருது. போயிடலாம் மாசு விட்டுறாதீங்க. அக்னி யூ ஆர் ஹியர். நம்ம வந்து காமராஜர் ஸ்டாச்சு தாண்டி அந்த இருக்கு பாத்தீங்கன்னா. ஆமா, போயிடலாம் வாங்க. இந்த முழு வட்டத்தை வந்து நம்ம இன்னும் முடிக்கணும். முடிச்சிடலாம். 8 லிங்கத்துல 1 லிங்கம் பார்த்திருக்கோம். இன்னும் 7 லிங்கம். இந்திரலிங்கம் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற லிங்கம் அக்னி லிங்கம். அக்னிலிங்கம். சொல்லுங்க சாமி. உங்க பேர் என்னங்கண்ணா? என் பேரு வந்து முருகன். முருகன் சுவாமி, சூப்பர். எந்த ஊர் உங்களுக்கு? நமக்கு திருப்பூர். திருப்பூரா? என்ன பண்றீங்க? டிரைவர். இப்ப எவ்வளவு வருஷமா இங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க? 1.5 வருஷமா இருக்கேன். காரணம்? மது தண்ணி வந்து டிரைவரா இருக்கிறதுனால தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்து அதுல இருந்து மீள முடியல. அதனால எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. நீங்க டீஅடிக்ஷன் சென்டர்லாம் போயிருக்கலாமே சாமி. அதெல்லாம் மனுஷன் நினைச்சா நடக்கணும் சாமி. என்னதான் மாத்தினாலும் அது வந்து போதை பழக்கத்துல இருந்து மீள முடியாது. இப்போ வந்து திருவண்ணாமலையிலேயே தங்கிட்டேன்.
அப்புறம் இங்கே வந்த பிறகு இந்த ரமணாஸ்ரீ ஆசிரமத்தில் மாத்திரை கொடுக்குறாங்க மாதம் மாதம் ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்றேன். அன்னதானம் அங்கே போடுறாங்க ரமணாஸ்ரீயில். இப்படி அன்னதானத்துக்கு குறை இல்லை. சரி, இப்போ அது ஃபுல்லாக விட்டுட்டீங்களாண்ணா? மது ஃபுல்லாக இப்போ? ஆமாம், விட்டுட்டீங்க. நான் எனக்குன்னு கொடுத்துக்கிட்ட தண்டனை இப்போ நல்லா தெளிவாக இருக்கிறேன். பார்க்குறேன், கேட்குறேன், இந்த மாதிரி உட்காந்துக்கிறேன். இதில் ஒன்றும் வெக்கப்படலை, ஒன்றும் இது படலை. ஓகேண்ணா, நன்றிண்ணா. சரிங்க. நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி குணாசாமி. நன்றி. நேரம் இரவு 3 மணி. சாமி, இன்னும் 1 கிலோமீட்டர் தான் வந்துடும். 3 மணி ஆயிடுச்சு. இருக்குன்னு வருது எனக்கு. யாராவது ஒரு டீயை மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்களேன் சாமி. எனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். சீரியஸாக இருக்கிறதா விளையாட சொல்றீங்களா? உண்மையாவே இருக்கிறேன்னு ஒரு சாமி எனக்கு. இன்னும் இருக்குதா? ஆமா. இந்த வீடியோ நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? உங்களுக்கு இதுதான் எனக்கு ஆன்மீகம் பத்தி என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஒரு அமைதி, ஒரு பீஸ். எனக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்புறதை விட நம்ம இதுலலாம் கரைகிறோமோ அதுதான் எங்க இதுதான் ஆன்மீகம் தான். மன அமைதி கண்டிப்பா. அந்த ஒரு பீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையானது. ஓடிட்டே இருக்கும். மண்ணு நிதானிச்சு அவதானிக்கிறதுக்கு நமக்கு காலையில எந்திரிக்கிறோம்னு வைங்க, அது ஓடிட்டே இருக்குல்ல. இது மாதிரி டயத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் திரும்பி பாக்குறதுக்காக நம்மள செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிருக்கான இது இருக்குல்ல. ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஆமா, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்காக எடுத்துக்கலாம். இதுல வந்து ரிலீஜன் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ரிலீஜனுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துலயுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் லேட்டா தானே இதானுச்சு, டெவலப் ஆனிச்சு. அதுக்கு முன்னால இருந்தே ஒரு மெய்யங்கிறது இருக்குல்ல. அந்த அடிப்படையில் சிவி ப்ரோ, நீங்க உங்களுக்கு? எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிப்பு தேவைப்படும். சில பேருக்கு நண்பர்கள், சில பேருக்கு வந்து குடும்பம், சில பேருக்கு வேலை, சில பேருக்கு சினிமா, புத்தகம் எவ்வளவோ இருக்கும். சில பேருக்கு வந்து அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு பிடிப்பு தேவைப்படும். அவங்கள வந்து டவுன் ஆகுறப்ப ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஏதோ ஒன்று தேவைப்படும். அதுக்காக ஆன்மீகத்தை சில பேர் பிடிச்சிப்பாங்கன்னு நான் வந்து நம்புவேன். நேரம் காலை 4 மணி. ஆரம்பத்துல இந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, ஒண்ணு நமக்கு தூக்கம் இல்லை. அதுதான் மெயின். 8 மணிக்கு ஆரம்பிச்சது, நேற்று காலம் 8 மணிக்கு ஆரம்பிச்சது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் டயர்டா இருக்கு. அலுவலகத்துல கொஞ்சம் பிரேக் போட்டு கிடைச்சிருந்தா கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு வந்துருந்துருக்கோம். ஆமா, கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பிரேக் கொடுக்க மாட்டேன்ட்டாரு இவருதான். அது இன்னொன்னு 14 கிலோமீட்டர் நடக்கிறதுன்றது இப்போ டயர்டா தெரியலாம். ஆனா நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு உடம்பு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா அந்த பாடி இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா நம்மளும் இது ஒரு நேச்சர் வாக்கு மாதிரி தான். இது இந்த கிரிவல பாதையில வெற்றிகரமா 10 கிலோமீட்டர் தாண்டி 4 கிலோமீட்டர் இருக்கு. கிரிவல பாதையில வரப்பதான் தோணுச்சு, சித்தர்கள் வாழ்ந்த பூமி இல்ல. சித்தர்களை பத்தி நினைக்கிறப்ப இந்திரா சுந்தரராஜன் எழுதிய சித்தம் சிவம் சாகசம் அதை நீங்க ஆடியோ வடிவில் கூட நீங்க வந்து கேட்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதை படிக்கிறப்பையும் கேட்குறப்ப அதோட ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நிச்சயம் நீங்க வந்து கேளுங்க. நாங்கள் திருப்பி வந்து நடக்கணும். 4 கிலோமீட்டர் வெற்றிகரமாக முடிக்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மாங்குன்னு எடுத்தது ஹரியும் நம்ம சிவாவும் தான். சும்மா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. கேமராவை தூக்கிட்டு வந்து அதுவும் அழகழகான ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. உங்களுடைய இந்த வேலையை பாராட்டி இந்த மிச்சர் எடுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உழைப்பை மதிச்சு
உங்களுக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் தரும். வேலை வாங்கினது 8 மணி நேரம். அது இன்னைக்கு இல்ல, சென்னையில போய் ஆபீஸ்க்கு வந்து 1 மணி நேரம் டிலே வரலாம் நீங்க. நான் தூக்கம் வரும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்துட்டு அவர் தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. ஐயா இன்னும் 2 கிலோமீட்டர் தான். ஐயா வடை எங்கேயா விற்காதான்னு பாப்போம். வடையா? நேரம் காலை 6:15. இன்னும் 1.5 கிலோமீட்டருக்கு முடிக்கிறது. மணி இப்போ 6:15. 5:30 கிலோ முடிக்கலாம்னு நம்ம நினைச்சோம். 5:30 கிலோ முடிக்கலாம்னு சத்தியம்லாம் பண்ணோம். ஆமா, நடுவுல டீ காபி மிச்சர்னு கொஞ்சம் டீ காபி மிச்சரு இது ஷூட் பண்ணிட்டு வந்து ஷூட் பண்ணோம், டீ காபி குடிச்சோம். அது கண்ட பாத்தீங்கன்னா 1.5 நமக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. 7 மணிக்குள்ள ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். இல்ல போடலாம். யாரையா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி வரதா இருந்தா சிவிக்கு பயங்கரமா தூக்கம் தள்ளிருச்சு. இதுக்கு மேல முடியல, 2 நாளா தூங்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு பவர் நேப் போட்டு எந்திரிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. முடிக்கிறதுக்கு இன்னும் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு. நேரம் காலை 7:45. 5:30 மணிக்கு முடிய வேண்டியது ப்ரோ. இருட்டுல முடிய வேண்டியது. மணி என்னப்ப? மணி இப்போ வந்து 7:45 ஆயிருக்கு. எத்தனை மணிக்கு நம்ம இதே பண்ணுவோம், ப்ராமிஸ் பண்ணுவோம்? 5:30க்கு முடியலாம்னு ப்ராமிஸ் பண்ணோம். ஆமா, நடுவில் சற்று நேரம் நான் கொஞ்சம் தூங்கிவிட்டேன். அதெல்லாம் நான் ஒத்துக்கணும். அது தூங்குனால கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காதனால கொஞ்சம் தூங்க அளவு தூங்குனீங்களா ப்ரோ? என்ன நைட்டு முழுக்க தூங்குனீங்க? நோட் தி பாயிண்ட். அவர் மட்டும் தான் தூங்கி இருக்காரு, நாங்க யாரும் தூங்கல. இல்ல நைட்டு தூங்கலங்கிறாரு பாருங்க. கார்ல என்ன பண்ணிட்டு வந்தாரு? ஏன் காரணம் நான் என்னங்க, நான் ஓட்டிட்டாங்க வர முடியும். நீங்க ஓட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படியே பாட்டு கேட்டு தூங்கிட்டு வந்தேன். எது எப்படியோ சிறப்பா முடிஞ்சு. சிறப்பா ஒரு சிறப்பான இது. என்ன லேர்னிங்னா நிறைய லேர்னிங் இருக்கு. சரி இதை உண்ணா சொல்லுங்க. டைம் கொஞ்சம் வந்துருங்க. நைட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சாயந்தரமே வந்துருங்க. சாயந்தரமே வந்துட்டு வெய்யத்தால வந்துட்டீங்கன்னா நீங்க டக்குன்னு முடிச்சலாம். வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் இயர்லியா வந்தா வந்து நல்ல 14 கிலோமீட்டரையும் வந்து சுத்தி வரலாம். அதே போல கடைகள்லாம் இருக்கு, டீ காஃபி இடம்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா, வெற்றிகரமா முடிச்சாச்சு. 14 கிலோமீட்டர் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். முடிச்சு விட்டீங்க போங்கதான். ஆமா, கிளம்புறப்ப என்னோட இதுல வந்து ஸ்டெப்ஸ் வந்து 2000 சொச்சம் தான் இருந்துச்சு. ஆமா, இப்ப 22,495, கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர்னா வந்துரும் ப்ரோ. 14 கிலோமீட்டர் கரெக்டா நடந்திருக்கும். சிறப்பா முடிச்சிருக்கோம். அடுத்த vlogல பாப்போம். அதுக்கு முன்னாடி நாங்க எங்க போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அங்க போய் நிச்சயம் வீடியோ வந்து பண்ணிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நீங்க வந்து கருத்துல வந்து பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வந்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நெக்ஸ்ட் ரெஸ்ட். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா?